வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நிகழும் மங்களகரமான விசுவாசு ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை அன்று சதுர்தசி திதியில் உத்திரம் நட்சத்திரத்தில் விருத்தி நாமயோகத்தில் வணிசை கரணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. 2026ஆம் ஆண்டின் 4வது மாதமான ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாகும். இந்த மாதம் பல கிரக பெயர்ச்சிகள், சேர்க்கைகள், நட்சத்திர மாற்றங்கள் நிகழ இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் செவ்வாய் பகவான் மீனராசிக்கு பெயர்ச்சியாகிறார். சூரியன், செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து மங்களாதித்ய யோகம், திரிகிரக யோகம் உள்ளிட்ட யோகங்கள் உருவாக இருக்கிறது. அதே போல சுக்கிர பகவான் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மேசராசியில் பெயர்ச்சியடைகிறார். மாத இறுதியில் ரிஷபராசிக்குள் பிரவேசமாகிறார். புதன் பகவான் ஏப்ரல் 11ஆம் தேதி மீனராசிக்குள் நுழைந்து சதுர்கிரக யோகத்தை உருவாக்குகிறார். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேசராசிக்கு பெயர்ச்சியடைந்து சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிராதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். ஏப்ரல் 17ஆம் தேதி சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்தில் பிரவேசிக்கிறார். ஏப்ரல் 30ஆம் தேதி புதன் பகவான் மேசராசிக்குள் நுழைய இருக்கிறார். இந்த கிரகங்களின் அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும், அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். பிறக்கப் போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வின் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் மகிழ்ச்சியும் பல வகைகளிலும் வளர்ச்சியும் தரும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த மாதம் அமையும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். பற்று வரவில் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இது அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பல வகைகளிலும் அனுகூலமான மாதமாக இது அமையும். செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட மகிழ்ச்சி பெருகும். சிறப்பு தொகுப்பு. கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம். வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும். இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா, அது உண்மைதான். இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும். இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது? இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தஞ்செடி. தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய், பூ, இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது. பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு. நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது. தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த 2 பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள்.
சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆறவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ₹1 நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்கவிடுங்கள். இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு. தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் போது இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும். இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றை கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும். ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம். 3 வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண் திருஷ்டிகள் தீரும். ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும். இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும். முதலில் 2 ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டி கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும். பின்னர் 2 அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான 2 தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் 2 தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு, பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு 2 விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன. இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் கண் திருஷ்டிகள் அகன்றுவிடும். தீராத துயரங்கள் தீர்ந்துவிடும். பணம் நகை நம்மிடம் பெருகி வரும். சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது. வறுமை தாண்டவமாடும். கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள். பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் 3 வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும். நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும். பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய